எல்லாருக்கும் வணக்கம்ங்க. பஞ்சை சித்தர் குழம்புடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு முகத்தின் அழகு. முகத்தின் அழகுனா பல விஷயங்களை சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும், இளமையாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும், அப்புறம் கவலை இல்லாமல் இருந்தால் முகம் அழகாக இருக்கும். இது மாதிரி 1008 காரணங்கள் முகம் அழகாக இருக்கிற காரணம். நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு முகம் அழகாக இருக்கும். அதே மாதிரி தீய எண்ணங்களும் கொடூரங்களுக்கும் முகத்தில் ஒரு மாதிரி ஒரு கடுமையானது தெரியும், கொடூரத்தன்மை சினிமாவில் வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. முகத்தினுடைய இளமையும் அழகையும் காப்பது என்ன அப்படின்னா, நம்முடைய உணவு முறைகளும் எண்ணங்களும், இயற்கையான உணவுகள், இயற்கையான பழக்க வழக்கங்கள், அது இல்லாமல் நம்ம இயற்கையான வாழ்க்கை, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல எண்ணங்கள், எல்லாத்துக்கும் உதவணும், யாருக்கு தீங்கு சேதமணும், இது மாதிரி நல்ல எண்ணம் எல்லா வீட்டிலும் இறக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா அந்த முகம் இயற்கையாகவே அழகாக இருக்கும். மீனுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குளித்தாலும் குளிக்காட்டி தாடி வச்சிருந்தாலும் சித்தரெலாம் பார்த்துருப்பீங்க, அதனுடைய அழகே தனியாக இருக்கும், முகமே அழகாக இருக்கும். அதுதான் காரணம். அப்போ நம்ம மன இதை பற்றி சொல்கிறோம். அது இல்லாமல் வெளித்தோட்டத்தில் முகம் அழகாக இருக்கிறது. எப்படி வெளித்தோட்டத்தில் முகம் அழகுற காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. நாம் நிறைய உப்பு, மிளகா, புளி இதெல்லாம் நிறையா போட்டு சாப்பிட்ற போது தோல் சுருக்கம் சீக்கிரம் வந்தது வயசான மாதிரி ஒன்று. ரெண்டாவது இள வயசில் நிறைய பேர்த்துக்கு பருக்கள் வருது, முகப்பொருள் நிறையா வரும். டீனேஜ்னு சொல்லக்கூடிய இந்த 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே முகப்பொருட்கள் நிறையா வரும். கிள்ளி காயமாகி தழும்பு ஆயிரும். தழும்பு ஆயுசுக்கு மறையாது. நிறையா பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அப்புறம் அதே மாதிரி முகத்தில் கரும்புள்ளியில் வரும், கண்ணை சுற்றி கருவளையம் வர்றது, அப்புறம் அங்கங்கே கருப்பாக இருக்கிறது, மங்குன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பெண்களை அந்த மங்குன்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் முகம் அழகாக இருக்காது. அப்புறம் அதே மாதிரி பெண்களுக்கு மீசை முளைக்கிறது, மீசை அதிகமாக இதாகிடுச்சுன்னா, முடி அதிகம் முளைச்சுன்னா அது பெண்களுக்கு அழகு இல்லை. ஆண்களுக்கு மீசை அதிகம் இல்லாமல் இருக்கிறது, அது அழகு இல்லை. அது மாதிரி முகத்தினுடைய அழகு நம்ம உடல் தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் மனத்தோட்டத்தில் பார்த்தோம். உடல் தோட்டத்தில் முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த மங்கு, பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மங்கு வர காரணம், மங்கு நிறைய பேர்த்துக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா, கழிவுகள் வெளியேறாமல், சரியாக கழிவுகள் வெளியேறாமல் உடல் தேங்கி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரு இடம் சாப்பிட்டாங்கன்னா 1 டம்ளர் தான் குடிப்பாங்க. 3 வேளை சாப்பிடுவது 3 டம்ளர், நைட்டு 1 டம்ளர், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கூட குடிக்காத முறையில் இருக்காங்க. டீ காஃபி நிறைய குடிப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி ஒரு மனுஷனுக்கு 2லேருந்து 3 லிட்டரு, சராசரியாக 3 லிட்டருக்கு பக்கம் குடித்தா தான் உடம்புல சிறுநீர் நிறையா வெளியேறும், கழிவெல்லாம் போகும். அந்த உடம்புல தோலில் அந்த நீர் சத்து இருக்கும், நீர் வறட்சி இல்லாமல் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தோலில் அந்த இது இருந்ததுன்னா, நீர் பசி இருந்ததுன்னா முகம் பளபளப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கருவளையம், கரும்புள்ளி, மங்கு இதெல்லாம் எதுவுமே வராது. அப்போ முதல்ல தண்ணி நிறையா குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தினம் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கணும். நம்ம ஆண்கள் எப்படி ஒரு இடம் குளிச்சிட்றாங்க, பெண்கள் தினம் தலைக்கு தண்ணி ஊற்றுறதில்லை. சளி பிடிச்சிக்க, அதை பண்ணு இதை பண்ணுது, உணர வைக்கணும் அப்படின்னா 1008 காரணம் சொல்கிறாங்க. இதே கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே தினம் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறாங்க. அந்த முகமே அழகு, அவங்களுக்கு முடிய அழகு, அவங்களுக்கு முகம் நல்லாயிருக்கும், பளபளன்னு இருக்கும், முடி நல்லா கரு நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட அங்கே பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, குளித்த பிறகு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கி வச்சுவேன் தலைக்கு தேங்காய் தேய்ச்சி விட்றாங்க. திரும்பி குளிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு குளிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குளிக்கிற போது நம்ம எண்ணெய் குளியல் எடுத்த மாதிரி, அதாவது ஆயில் பாத்துன்னு சொல்கிறோம்ல, எண்ணெய் குளியல் எடுத்த மாதிரி அந்த எண்ணெய் பசை பூரா மேலே தலைக்கு தண்ணி ஊற்றுறோம், இல்லை பூரா முகம் உடம்பு பூரா பரவுறதுனால முகமே அந்த எண்ணெய் பசை பட்டு பாலிஷ் ஆகிடுது, நல்லாயிருக்கு, பளபள நல்லாயிருக்கு, முடி கொட்டது. அதனால் தினசரி பெண்கள் தலையை குடிக்கிற, சளி பிடிச்சது ஆகாது, எதுவும் காரணம் இல்லை. நல்லா தலையெல்லாம் உணர்த்திட்டு நல்லா இது பண்ணால் சளி பிடிக்காது. சளி பிடிக்கிறது வேறு நிறைய காரணம் இருக்குது, இது காரணம் இல்லை. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு முகம் நல்லா அழகாக இருக்கும். அப்புறம்
சில பேர் நிறைய பேர்த்துக்கு தண்ணி சரியாக குடிக்காதனால மலச்சிக்கல் இருக்கும், மலம் சரியாக போகாது. மலம் சரியாக போகலனால உடம்புல கழிவுகள் தேங்கிச்சாலும் அதுக்கும் முகத்தில் வந்து இந்த கருவளை, கண்ணை சுற்றி கருவளையம், மங்கு, கரும்புள்ளிகள் இது மாதிரிலாம் நிறையா வரும். கழிவுகள் வந்து சரியாக 2 நேரம் வெளியே போயிடணும். அதுதான் வந்து ஆரோக்கியமான உடம்புக்கு அடையாளம். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளையை அது போயிடணும். அது மாதிரி அதெல்லாம் இது பண்ணோம்னா அது மங்கு வராது நிறைய. அப்புறம் அந்த கரும்புள்ளியுமே அது மாதிரி வராது. அதே மாதிரி வந்து முகப்பரு இருக்குது. முகப்பரு வந்து இள வயசில் வந்து ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும். சில ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறனால ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த பருக்கள் வரும், முகப்பருக்கள் வரும். டீனேஜில் அதிகமாக வரும்னு வச்சுங்களேன். வயசான அப்புறம் வரதில்லை. இது ஹார்மோன் சுரப்பியெல்லாம் இது குறைஞ்சிரும், அதிகமாக இருக்காது. அப்போ அதுக்கும் வந்து நல்ல தண்ணிகள் நிறைய குடிச்சு இயற்கையான உணவுகள், பழங்கள், பச்சை காய்கறிகள், இந்த கொட்டைகள், தேங்காய், மற்ற பாதாம், பிஸ்தா அது மாதிரிலாம் சாப்பிட்ற போது அது குறைஞ்சிரும். இந்த மசாலா ஐட்டம், அசைவ ஐட்டத்தெல்லாம் குறைச்சிட்டோம்னா உங்களுக்கு பருவெல்லாம் அதிகம் வராது. அது மாதிரி அதுக்கு வந்து அது மாதிரி இருந்தால் அது வராது, அதை தடுத்துக்கலாம். அப்புறம் முகத்தில் சுருக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்னா உப்பு அதிகமாக சேர்த்துறோம். எல்லாத்துலேயுமே எல்லா பொருளையும் உப்பு அதிகமாக சேர்த்துறோம். புளி நிறைய சேர்த்துறோம். புளி குழம்புலையும் மட்டும் போடுறதில்ல, புளி சாதம்ங்கிறான், புளி குழம்புங்கிறான், எத்தனை ஐட்டம் போடுறாங்க, எல்லாமே புளி. அது வந்து உடல் நலத்தை கெடுக்குது. அது சீக்கிரம் வயசாகிடுது. சீக்கிரம் வயசானா உடம்பு முகத்தில் தான் முதல்ல தெரியும், சுருக்கம் வந்துடும், முகத்தில் சுருக்கம் வந்துடும். அது மாதிரி இது மாதிரி பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், குளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, உணவுகள் இதெல்லாமே சரியாக பண்ணோம்னா பெரும்பாலும் வராமல் தடுக்கலாம். அதே மீறி வந்தது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மருத்துவ முறையில் வந்து இயற்கை மருத்துவ முறையில், நம்ம பஞ்சகவிய மருத்துவ முறையில் வந்து அமிர்த சஞ்சீவின்னு ஒரு மருந்து இருக்குது. பஞ்சகத்திலேயே மனுஷனுக்கான மருந்து அமிர்த சஞ்சீவி. அதை குடிக்கலாம். அதை 2 நேரம் குடிச்சிட்டு வந்ததுனால அந்த இதெல்லாம் மாறிடும், நிறம்லாம் மாறிடும். அதே மாதிரி அதில் மேலே முகத்துக்கு பூசுறதுக்கு, தலைக்கு பூசுறதுக்கெல்லாம் தைலம் இருக்குது. தலைக்கு பூசுறதுக்கு வந்து நித்ரா சஞ்சீவி தைலம் அப்படின்ட்டு தலைக்கு பூசிக்கலாம். தலைக்கு பூசினா அந்த வெப்பம் குறையும். இதெல்லாம் வெப்பமெல்லாம் குறைஞ்சி மூளையும் கண்ணும் குளிர்ச்சியாயிரும், கண் பார்வை தெளிவாக இருக்கும், தூக்கம் நல்லா இருப்பதும் நல்லா தூக்கம் வரும், தலையில் பொடுகு வராது. இதெல்லாம் அதில் வந்து சரி பண்ணிக்கலாம். முகத்துக்கு பூசுறதுக்கு வந்து கருவூரார் சஞ்சீவி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அதை நைட்டு படுக்கிற போது ஒரு 10 சொட்டு எடுத்து கையில் தேய்ச்சி அப்படி முகத்துக்கு பூசிக்கிட்டிங்கன்னா எல்லாமே மறைஞ்சிடும். முகம் காலையில் குடிக்கிறது பல நல்லாயிருக்கும். அது மாதிரி இது நம்ம இது வரைக்கும் சொன்ன முறையெல்லாம் ரொம்ப சுலபமான முறைகள் தான். சோம்பேறித்தனம்லாம் இதெல்லாம் பின்பற்றணும்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே இந்த இது சின்ன வயசில் முகப்பரு வராது. வயசாக நமக்கு வந்து கண்ணை சுற்றி கருவளையம், கரும்புள்ளிகள், அப்புறம் மங்குன்னு சொல்லக்கூடிய கருப்பருப்பாக மங்கு எல்லா பக்கம் முகத்தில் வர்றது அதெல்லாம் மறைஞ்சிடும். ரொம்ப முகமே பொலிவாக இருக்கும். அதனால் நான் சொன்ன முறைகளை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.